ஹலோ மக்களே, இன்றைக்கி ஃபினாலையில் யார் கப்படிப்பாங்க அப்படி அந்த ஒரு டிஸ்கஷனுக்கு பதிலாக விஜய் பார்வதி ஃபினாலைக்கு வருவாங்களா இல்லையா அந்த ஒரு டிஸ்கஷன் தான் வந்து போயிட்டுருக்கு. என்டையர் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு ரெட் கார்டு கொடுத்தவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுற ஒரு சீசன் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தான் இருக்கும். சரி, கடைசியாக என்ன சொல்கிறீங்க, வருவாங்களா மாட்டிங்களா சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு நியூஸ் என்ன ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்குன்னா, விஜேஎஸ் கூட ஸ்டேஜில் நம்ம பார்வதி நிற்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஃபோட்டோவும் வந்து வரல. ஆக்சுவலி ஒரு ப்ரமோ வந்தால் நான் வந்து அது கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, இந்த நியூஸ் வந்து லேட்டாக வந்து சொல்ல வேண்டாம், சரி உடனே வந்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த அப்டேட்டை பார்த்து இந்த ஒரு பிரேக்கிங்கான ஒரு நியூஸை வந்து நான் சொல்கிறேன் மக்களே. ஸோ பார்வதி வந்து இப்போது ஃபினாலே ஸ்டேஜில் இருக்காங்க, விஜேஎஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ தலைவி வந்து ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்துட்டா, மாசா என்ட்ரி கொடுத்துட்டா. ஸோ ரொம்ப சுத்த வச்சுட்டால, நம்மளே இல்லை சேனலையும் விஜய் சேதுபதியும். ஸோ ஃபஸ்ட்டு வரேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் யோசிக்கிறேன்னு சொன்னாங்க, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிவிட்டேன், சண்டே ஃபினாலே ஷூட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. ஸோ செம்ம ஹாப்பி, ஏன்னா சுத்த விட்டுருக்காங்களே, நல்லா சுத்த விட்டுருக்காங்க. இந்த டெஸ்ட் கூட நல்லா தான் இருக்குல்ல. பாரு வந்து கடைசி மொமெண்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக வந்து ஒரு அப்டேட் வந்தது, இது வரைக்கும் வரல. ஒரு 1 hour முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த டைம் வரைக்கும் இது வரைக்கும் வரல அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க பாருங்கள், செம்ம மாசு. அது மட்டும் இல்லை, இப்போது விஜேஎஸ்ஸே வந்து பேசுகிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்புறம் இவ்வளோ அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது வந்து கதற விட வேண்டாம். இவங்க வந்து எல்லாமே பண்ணிவிட்டு கூப்பிடுவாங்களா, உடனே வந்து நம்ம சந்தோஷமாக வந்து போகணுமா? அது என்ன கதை? கொஞ்சம் சுத்த விட்டால் தானே நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. எனிவே பாரு ஃபினாலேல இருக்காங்க. இனிமேல் எந்த மாற்றமும் கிடையாது. இது ஒரு 100% கன்ஃபார்மான ஒரு நியூஸ் மக்களே.